ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்னைக்கு பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்ல விண்டருக்கு செட் ஆகிற மாதிரியான ஃபேஸ் மாஸ்க் உங்களோட ஷேர் பண்றேன். ஒரு ஃபேஸ் மாஸ்க்குமே நான் 2 இன்கிரியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஒவ்வொரு ஸ்கின் டைப்க்கு என்ன மாதிரியான ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கும். கிச்சன்ல இருக்க இன்கிரியன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஃபேஸ் மாஸ்க் முடியும் போதும் அந்த ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியான சில ஸ்கின் கேர் டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்றேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். பவுல்ல 1 ஸ்பூன் பீட்ரூட் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அலோவேரா ஜெல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஆயிலி ஸ்கின் டைப்க்குன்றதுனால நான் பீட்ரூட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். பீட்ரூட் பவுடர் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது எக்ஸசிவ் ஆயிலை ரிமூவ் பண்ணும். ஸோ ஆக்னி வராது. கொலாஜனை பூஸ்ட் பண்ணும். இதில் விட்டமின் சி இருக்குது. ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணும். சன் டேன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சிருக்கும். ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணும். ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும். டார்க் சர்க்கிள் ரிமூவ் ஆகும். ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணிவிட்டோம். ஃபேஸ் மாஸ்க்கை ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கினுக்கான சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஜென்டில் கிளென்சர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். சாலிசிலிக் ஆசிட் சீரம் இருந்தால் அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சாலிசிலிக் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதை விட சீரம் யூஸ் பண்ணும்போது நிறைய நேரத்துக்கு நம்ம ஃபேஸில் இருக்கும். ஸோ ஆக்னி வராது. எக்ஸசிவ் ஆயிலை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் ஆயிலியாக இருக்குன்றதுக்காக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் விடக்கூடாது. நான் கோமெடோஜெனிக் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் எதுவாக இருந்தாலும் நான் கோமெடோஜெனிக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ராசஸ்டு ஃபுட், சுகர், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இன்னும் ஆக்னி அதிகமாகும். ஸ்கின்னை டச் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. பிம்பிள்ஸை பாப் பண்ணாதீங்க. மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு தூங்குங்க. பவுலில் 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடலை மாவு டீப்பாக கிளென்ஸ் பண்ணி எக்ஸசிவ் ஆயிலை ரிமூவ் பண்ணும். அதே நேரத்தில் ஹைட்ரேஷனும் கொடுக்கும். ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஃபேஸில் இருக்க ஆக்னி, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணும். ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணும். ஃபைன் லைன்ஸை மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னோட பிஹெச் வேல்யூவை பேலன்சிங்காக வச்சிருக்கும். கம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணும். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஃபேஷியல் ஹேர் கூட ரிமூவ் ஆகும். மாஸ்க்கை ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். காம்பினேஷன் ஸ்கின்னா டீ ஜோனில் ஆயிலியாக இருக்கும். மற்ற இடத்துல ட்ரையாக இருக்கும். சல்ஃபேட் இல்லாத ஜெல் பேஸ்டு கிளென்சர் யூஸ் பண்ணுங்க. எல்லாமே ஆயில் ஃப்ரீ அண்ட் நான் கோமெடோஜெனிக் ப்ராடக்ட்ஸாக பார்த்து யூஸ் பண்ணுங்க. கிரீன் டீ டோனர், ரோஸ் வாட்டர் டோனர் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நயாசினமைட், ஹைலூரோனிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட், செராமைட்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆயிலை பேலன்ஸ் பண்ணி ஹைட்ரேட்டிங்காக வச்சிருக்கோம். இந்த ஸ்கின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், பட் அதுக்கான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னை பிரைட்டாக வச்சுருக்கும். ஸ்கின்னை க்ளோயிங்காக, எங்காக, கிளியராக வச்சுருக்கும். ரேடியன்ட் ஸ்கின் கொடுக்கும். ஹைட்ரேஷன் இருக்கும். சன் டேமேஜை ரிமூவ் பண்ணும். இரிட்டேஷன் இருந்தால் அதுவுமே ரிமூவ் ஆகும். ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். மாஸ்க் ரெடி பண்ணிவிட்டு மாஸ்க்கு ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னுக்கான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்டில் கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள். திக்காக இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் ஸ்கின் கொஞ்சம் வெட்டாக இருக்கும் போது, ஈரமாக இருக்கும் போது அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் சாப்பிடுங்க. அப்போ தான் நம்ம பாடியை ஹைட்ரேட்டிங்காக வச்சிருக்கோம். ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்க ஃபுட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபிஷ், சீட்ஸ், நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸ்கின்னுக்கு ஹோப் ஆயில், ஹைலூரோனிக் ஆசிட் சீரம் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. ஆல்கோஹால் இருக்க ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்கின்னை இன்னும் ட்ரை ஆகும். ஹாட் வாட்டரில் குளிக்காதீங்க. வார்ம் வாட்டரில் குளிங்க. ஷவர் டைமை கம்மி பண்ணுங்க. நார்மல் டு சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு பவுலில் 1 ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். காஃபி பவுடர் ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. பஃபினஸ் ரிமூவ் ஆகும். ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணி ஃபைன் லைன்ஸை ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் சர்க்கிளை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை சாஃப்டாக காமாக வச்சிருக்கும். ஃபேஸ் மாஸ்க்கை ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நார்மல் ஸ்கின் டைப் தான் இருந்தாலும் நான் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ண மாட்டேன்றது கிடையாது. நீங்களும் ஸ்கின் கேர் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். 2 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள்.
சென்சிட்டிவ் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அதில் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது ஃபேஸ் வாஷாக இருந்தாலும் சரி, இல்லை மாய்ஸ்சரைசராக இருந்தாலும் சரி, ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கக்கூடாது. ஹார்ஷாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணாதீங்க, அடிக்கடி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணாதீங்க, ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுங்கள். ஹாட் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணாமல் வார்ம் ஆர் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய தண்ணி குடிங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு வீடியோவில் வின்டர் சீசனுக்கு செட் ஆகிற மாதிரி ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்கின் டைப்பும் எந்த மாதிரியான ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் ட்ரை பண்ணுறதுன்னு உங்களோட ஷேர் பண்ண, அது கூடவே டிப்ஸும் நம்ம பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.